அண்மை செய்தி. கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் டெல்லியைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மா என்பது தெரியவந்துள்ளது. டெல்லியைச் சேர்ந்த ராஜு விஸ்வகர்மாவை கைது செய்துள்ள போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி மாணவி 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து குற்றவாளி கைது செய்யப்பட்டார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையிலும் அதே போல சிறுமி கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் இவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். தற்போது அவரது பெயர் ராஜீவ் விஸ்வகர்மா என்பதும் 28 வயதான இவர் டெல்லியை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பாக அவரை மருத்துவமனை கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனை செய்த பின்பாக கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் மீண்டும் அழைத்து வந்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பின்னர் அவரை மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டது முதல் அவரிடம் உயர் அதிகாரிகள் ஐஜி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் வேலை செய்த ஆந்திராவில் வேலை செய்த தாபாவுக்கு அழைத்து சென்று அவருடைய உடைமைகள் மற்றும் ஆவணங்கள் ஆகியவற்றையும் கைப்பற்றினார்கள். குறிப்பா சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த போது கத்தியை காட்டி மிரட்டியதாகவும் அதனால் கத்தி போன்ற ஆயுதங்கள் எதனா இருக்குதா என்ற கோணத்திலும் அவர் தங்கியிருந்த இடத்துல சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பின்பாக அவரை நேரடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனைகள் முடித்த பின்பாக தற்போது கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் மகிழா நீதிமன்றம் இன்று விடுமுறை என்பதனால நீதிபதிகளுடைய நேரத்திற்கு கேட்டிருப்பதாகவும் அவர்கள் நேரம் கொடுத்த பின்பாக அவர் அழைத்து செல்லப்படுவார் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது பெயர் ராஜீவ் விஸ்வகர்மா என்பதும் 28 வயதான அவர் டெல்லியை சேர்ந்தவர் என்பது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைக்கக்கூடிய பணியில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரிடமிருந்து தகவலை பெறுவதற்காக மீண்டும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தாபா உரிமையாளரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவர் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தாரா அல்லது இவருக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடைபெற்றதா, இந்த குற்றவாளி என்பது அந்த தாபா உரிமையாளர் தெரியாதா போன்ற கோணங்களில் தாபா உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒருவேளை இந்த குற்ற சம்பவம் தெரிந்த பின்பும் அவர் அடைக்கலம் கொடுத்திருந்தால் தாபா உரிமையாளரும் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை பின்பு இது குறித்து முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த குற்றவாளியின் பெயர் ராஜீவ் விஸ்வகர்மா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. 28 வயதான இவர் டெல்லியை சேர்ந்த நபர் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஐஜி விசாரணையின் போது அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்ற தகவலை தெரிவித்திருந்தார். தற்போது அவர் டெல்லியை சேர்ந்தவர் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைக்கு பின்பாக முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று மாலை 6 மணி அளவில் இது குறித்து முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.